கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்தில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சரி, பரிசுத்த வேதாந்தத்தை தவிர வேறு எந்த புத்தகத்திலாவது இலக்கியங்களிலாவது இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்க வந்தார் என்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தெய்வம் கெட்டுப்போன மனிதர்களை, தொலைந்து போன மனிதர்களை, பாவத்திலே உழந்து கிடக்கிற மனிதர்களை, மனு குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்து வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரம் 10வது வசனம், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எல்லோரையும் மீட்பதற்காக அவர் வந்தார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். என்ன அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே வந்தார். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே வந்தார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த காரியத்தை பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு பார்த்தால், ஏற்கனவே ஒரு வீடியோல நாம போட்டிருந்தோம், சிவவாக்கியார் சைவர் அவர் சொல்லி இருக்கிறார். போற்றி பற்றோடை 69வது வரிகளிலே அவர் சொல்லுகிறார், இரவா இன்பத்து எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி அதிலே விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இப்போது வைணவ மார்க்கத்திலே, வைணவ சமயத்தில் இருந்து வருகிறவர் நம்மாழ்வார் திருவிருத்தம் 1535வது பாடலிலே அவர் சொல்லுகிறார், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று அவர் சொல்லுகிறார். மீண்டுமாக அந்த பாடலை சொல்லுகிறேன். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒடுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. என்ன அர்த்தம்? பொய்யான ஞானம், கெட்டுப்போன ஒழுக்கம், பாவம் நிறைந்த உடம்பு ஆகி இவற்றால் கெட்டுப்போன நாங்கள் இனியும் இந்நிலையில் தொடராதபடிக்கு கன்னிகையின் வயிற்றில் என்னை போன்ற மனிதனாய் பிறந்த எல்லாம் வல்ல இறைவா என்று இதற்கு அர்த்தம். திரும்பமாக சொல்லுகிறேன். பொய்யின்ற ஞானம், அதாவது பொய்யான ஞானம், கெட்டுப்போன ஒழுக்கம், பாவம் நிறைந்த உடம்பு ஆகியவற்றால் கெட்டுப்போன நாங்கள் மேலும் இந்நிலையில் தொடராதபடிக்கு எங்களை மீட்பதற்காக, எங்களை மீட்டு நித்திய ஜீவன் அளிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் கன்னிகையின் வயிற்றில் என்னை போன்ற மனிதனாக பிறந்து வந்த எல்லாம் வல்ல இறைவா, இதுதான் இதற்கு அர்த்தமாக இருக்கிறது. எனவே நம்மை பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு வந்த இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, இவர் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. கிறிஸ்துவர்கள் அப்படி நினைத்தால் அது தவறானது, தவறான சத்தியம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமான தெய்வம் அல்ல, இவர் எல்லா மனுக்குலத்துக்குமான தெய்வமாக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பொய்யான ஞானம், கெட்டுப்போன ஒழுக்கம், பாவம் நிறைந்த உடம்பு ஆகியவற்றில் நாங்கள் தொடராதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த உலகத்திலே கன்னிகையின் வயிற்றிலே என்னை போன்ற மனிதனாய் பிறந்து வந்த
எல்லாம் வல்ல இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துதான் என்னை மீட்க வந்த ரட்சகர், உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளில் இருந்தும் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.